எஸ் சரவணன், கால்நடை மருத்துவர், வேளாண்மை அறிவியல் நிலையம், மதுரையில் பணிபுரிந்து வருகிறேன். இந்தியா ஒரு விவசாய நாடு. பெரும்பாலான மக்கள் விவசாயத்தை நம்பி தான் இருக்காங்க. ஆனால் ஆண்டு முழுவதும் விவசாயம் செய்தாலும் உபரி வருமானமாக கால்நடைகளை நம்பி தான் இருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்தியா தான் பால் உற்பத்தியில் முதல் இடத்துல இருக்கிறோம். இறைச்சி உற்பத்தியில் 4ஆம் இடத்துல இருக்கிறோம். இப்போ பால் உற்பத்தி, இறைச்சி உற்பத்திக்கு மிக மிக அடிப்படையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா தீவனம் தான். மாட்டு தீவனம், ஆட்டு தீவனம், கோழி தீவனம் இல்லாமல் இந்த உற்பத்தி சாத்தியம் கிடையாது. பால் உற்பத்தி மட்டும் பார்த்திங்கன்னா 300 மில்லியன் டன் உற்பத்தி பண்ணுறோம். இறைச்சி உற்பத்தி பார்த்திங்கன்னா 100 மில்லியன் டன் வரைக்கும் உற்பத்தி பண்ணுறோம். இதற்கான உற்பத்திக்கான செலவு பார்த்திங்கன்னா 70 விழுக்காடு தீவனத்துக்கே போயிடும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, முறையான தீவனம் அளிக்காதனால நம்மளோட உற்பத்தி குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேளாண்மை அறிவியல் நிலையம் மதுரை, இதில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நாங்களே தீவனத்தை உற்பத்தி பண்ணுறோம். மேபிஃப் மதுரை அப்படின்னு சொல்லுவோம். மதுரை அக்ரி பிஸ்னஸ் இன்குபேஷன் ஃபோரம் அப்படின்னு சொல்கிறோம். நபார்டு ஸ்பான்சர் பண்ணுற ஒரு அமைப்பு. அவங்க இங்கே மதுரை கல்லூரியின் வளாகத்திலே ஒரு தீவன மில் யூனிட்டை வச்சுருக்காங்க. இப்போ இன்றைக்கி அதோட செயல்பாடுகளை தான் முக்கியமாக பார்க்குறோம். அதற்கு முன்னாடி கால்நடைகளோட தீவனத்தின் என்னென்ன அங்கங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். நம்ம இப்போ மனிதர்களுக்கு என்ன சொல்கிறோன்னா, 1 கிலோ எடைக்கு 1 கிராம் புரதம் தேவை அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் விலங்குகள், கால்நடைகளுக்கு, விலங்குகளுக்கு அனைத்துக்கும் ஒரு தேவை இருக்குது. அதை மீட் அவுட் பண்ணுற மாதிரி தான் நம்மளுடைய தீவன உற்பத்தியை தயாரிக்கணும். அதற்கு தரமான இடுபொருட்கள் வேணும். பொதுவாகவே நமது விவசாயிகள் மாட்டு தீவனம் போடுறீங்களான்னு நாங்கள் போடுறோங்க, என்ன போடுறீங்கன்னு கேட்டால் தவிடு போடுறோம், புண்ணாக்கு போடுறோம் அப்படிங்குவாங்களே தவிர அது இவ்வளோ அளவில் போடுறோன்னு தெளிவாக சொல்ல மாட்டாங்க. அதற்காக தான் நாங்கள் கால்நடை மருத்துவர்கள் எல்லாருமே வலியுறுத்துறது என்னென்னா, மாடுகளுக்கு முறையாக தீவனம் அளிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். 1 லிட்டர் பால் உற்பத்திக்கு மட்டுமே 400 கிராம் அடர் தீவனம் தேவை. 400 கிராம் அடர் தீவனம்ங்கிறத விவசாயிகள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க? புண்ணாக்கு ஒரு 200 கிராம், தவிடு ஒரு 200 கிராம் போட்டால் 400 கிராம் வந்துடும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதில் வெறும் நார் சத்தும் புரத சத்து மட்டும் தான் கிடைக்குமே தவிர சக்கரை சத்து கிடைக்காது. அதற்காக தான் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகமும் மத்திய அரசாங்கம், ஐசிஆர் நிலையங்கள், கேவிகேகள் எல்லாருமே சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணி, ஒரு மாட்டு தீவனம், ஒரு கோழி தீவனம், ஆட்டு தீவனம்னா இவ்வளோ புரதம் இருக்கணும், இவ்வளோ சக்கரை சத்து இருக்கணும், இவ்வளோ நார் சத்து இருக்கணும், இவ்வளோ மினரல்ஸ், வைட்டமின்ஸ் இருக்கணுங்கிறத நாங்கள் பலவிதமான ஆராய்ச்சிகள் மூலமாக ஒரு இறுதி பண்ணி அதை செய்கிறோம். கால்நடைகளின் சர்க்கரை சத்தை முதன்மையாக பூர்த்தி செய்கிறது பார்த்திங்கன்னா இந்த மக்காச்சோளம் தான். மக்காச்சோளம் இல்லாமல் கால்நடை தீவனத்தை தயாரிக்கிறதுங்கிறது சாத்தியமே இல்லாத ஒன்று. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உற்பத்தி செய்யப்படும் மக்காச்சோளத்தில் 90% கால்நடைகளுக்கே நம்ம டைவர்ட் பண்ணுறோம். இதுலேயே பல தரம் இருக்குது. முதல் குவாலிட்டி விதைக்கு போகும், 2வது குவாலிட்டி, 3வது குவாலிட்டி இருக்கும். இங்கே நாங்கள் மதுரை கல்லூரியில் முடிஞ்சளவு விலையை பொறுத்து முதல் குவாலிட்டிக்கு போவோம், அல்லது 2வது குவாலிட்டி, அதுக்கு கீழே நாங்கள் இறங்க மாட்டோம். பொட்டு விழுந்த மக்காச்சோளத்தை உபயோகப்படுத்துறதில்லை, முதல் குவாலிட்டி மக்காச்சோளத்தை யூஸ் பண்ணுறோம். இது கூட கம்பு, வெள்ளைச்சோளம் இதெல்லாம் கிடைக்கும். இதையும் அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி வாங்கி கலந்துக்குவோம். இதுக்கு அடுத்தது விலங்குகளின் புரத தேவையை முக்கியமாக பூர்த்தி செய்கிறது பார்த்திங்கன்னா புண்ணாக்கு. இதில் 3 முக்கியமான புண்ணாக்கு இருக்குது. தேங்காய் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு. ஸோ கடலை புண்ணாக்கு 2 வகையாக இருக்கும். ஒன்று எக்ஸ்ட்ரூடரில் பிழிந்து எடுக்கிறதுன்னு சொல்லுவோம், இன்னொன்று செக்கில் ஆட்டுறதுன்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸ்ட்ரூடர் புண்ணாக்குக்கும் செக்கு புண்ணாக்கும் கிட்டத்தட்ட ஒரே விலை வந்துருச்சு. 50 காசுலேருந்து ₹1 தான் வித்தியாசம் வரனால நாங்கள் செக்கு ஆட்டுற புண்ணாக்கை எடுத்து மாடு தீவனமானு சரி, கோழி தீவனம் எல்லாத்துக்கும் உபயோகப்படுத்துகிறோம். அதுக்கேற்ற மாதிரி டாக்ஸின் பைண்டர் அப்படின்னு சொல்லுவோம். தீவனம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு சில இயற்கையான பொருட்களை கலப்போம். அதை சேர்த்துறதுனால எங்களுக்கு அந்த நச்சுத்தன்மை வர்றதில்லை. அடுத்ததாக நார் சத்துக்கு சொன்ன மாதிரி நெல் தவிடு அல்லது கோதுமை தவிடு அல்லது சிறுதானியங்கள் தவிட உபயோகப்படுத்துவோம். நாங்கள் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரிஜெக்ட் நெல் அப்படின்னு நினைக்கிறோம். கலப்பு நெல் அல்லது லோ குவாலிட்டி நெல் அல்லது கருக்கா நெல் அப்படின்னு சொல்லுவோம். அதை முழு நெல்லாகவே வாங்கி அதை அப்படியே அரைச்சிட்றோம். இதனால் என்ன நன்மை கிடைக்கிது அப்படின்னா, இந்த நெல்லிலே எண்ணெய் உண்டு, தவிட்டு எண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய கம்பெனிகளில் பார்த்திங்கன்னா தவிடில் இருக்கிற எண்ணெயை பிரிச்சுட்டு தான் தீவனத்தை உற்பத்தி பண்ணுறாங்க. நாங்கள் இது மாதிரி முழு நெல்லை அரைக்கும் போது இன்னும் அதில் சில கொழுப்புகள் சேர்றதுனால மாடாக இருந்தாலும் சரி, கோழியாக இருந்தாலும் சரி, அதோடைய ஆரோக்கியம் இன்னும் மேம்படும். அதை நாங்கள் பல வகையில் கண்கூடாகவே பார்த்துருக்குறோம். பொதுவாகவே கன்று போட்ட மாடுகளுக்கு உடனே அசிடோசிஸ், கீட்டோசிஸ் அல்லது மில்க் ஃபீவர் இதெல்லாம் வரும். அதை இந்த மாதிரி முழு நெல்லாக போட்டு அரைக்கும் போது அந்த நோய்களை தவிர்த்திருக்கலாம். இப்போ எங்கள் வேளாண்மை கல்லூரி மதுரையிலே பார்த்திங்கன்னா அந்த பால் காய்ச்சலோ அல்லது கீட்டோசிஸோ அந்த நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைஞ்சி போச்சு. கடந்த ஒரு 2 வருடமாக அந்த மாதிரி கேசஸே குறைஞ்சிருச்சு. ஏன்னா இந்த மாதிரி முழு நெல்லை நாங்கள் உபயோகப்படுத்தினால அந்த ஒரு மாற்றம் நல்ல தெளிவாக தெரியுது. அடுத்தது தாது உப்புக்கள். தாது உப்புக்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஆவின் தாது உப்பு கலவையை தான் முக்கியமாக உபயோகப்படுத்துகிறோம்.
ஏன்னா மற்ற எல்லா கம்பெனியோட நமக்கு தெரியும் கவர்மெண்ட் கம்பெனி எந்த வகையிலையும் நம்ம ப்ராடக்ட் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம், குவாலிட்டியும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். அதனால் ஆவின் தாது உப்பு கலவையை யூஸ் பண்ணுறோம். 100 கிலோ தீவனத்திற்கு மாட்டு தீவனத்துக்கு 3 கிலோ ஆவின் தாது உப்பு கலவை வந்து நாங்கள் கலக்கிறோம். இது அல்லாமல் மற்ற கல் உப்பு, அப்புறம் சோடா மாவு. கல் உப்பு வந்து சுவைக்காகவும் மாட்டின் ஆரோக்கியத்திற்காகவும் கலக்கிறோம். கல் மாவு வந்து சுண்ணாம்பு சத்துக்கு வாசனை கலக்கும். இது இல்லாமல் வந்து சோடா உப்பு சொல்லுவோம். அது 1 கிலோலேருந்து 2 கிலோ வரைக்கும் கலப்போம். அப்போ தான் அதோட ஜீரண சக்தி அதிகமாகும். சமையல் சோடா உப்பு தான் நம்ம வந்து மாட்டோட தீவனத்தில் கலக்கணும். அது கலக்கிறனால எந்த தீங்கும் வராது. இது அல்லாமல் உளுந்தம்பொட்டு, நிலக்கடலை தொளி, துவரம் போட்டு எதெல்லாம் சீப்பாக கிடைக்குதோ, எதெல்லாம் இந்த சீசனுக்கு சீப்பாக கிடைக்குதுன்னா குவாலிட்டி நல்ல தரமாகவும் விலை குறைவாகவும் கிடைக்கிறது வந்து புரத தேவைக்கு வசரம் வாங்கி கலக்குவோம். அது இல்லாமல் ஜல்லிக்கட்டு தீவனம் பண்ணும்போது இந்த மாதிரி உலர்ந்த எலுமிச்சை, வெந்தயம், மஞ்சள், முருங்கை இலை இது எல்லாத்தையும் கலந்து ஜல்லிக்கட்டு தீவனத்தை வந்து நாங்கள் தயாரிக்கிறோம். இந்த கலப்பு விகிதத்தை வந்து 100 கிலோவுக்கு எவ்வளோ, எத்தனை கிலோ மக்காச்சோளம் போடணும், எவ்வளோ கம்பு போடணும், எவ்வளோ சோளம் போடணும் அப்படிங்கிறத எழுதி அவர் கொடுத்துருவோம். சில சமயம் விலை கூடும்போது குறையும் போது அதற்கேற்ற போல் வேறு தானியங்கள் கிடச்சிதுன்னா அதையும் வந்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம நபார்டிலேயே வந்து லேப் இருக்குது, அவங்ககிட்ட கொடுத்து ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அது குவாலிட்டி நல்லா திருப்திகரமாக இருந்ததுன்னா அதை அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஃபார்முலாவை மாற்றி அவர் கொடுப்போம். அதை ஒரு 3 மாதத்துக்கு கண்டினியூ பண்ணுவோம். விலை ஏற்றம் இறக்கத்துக்கு பொறுத்த மாதிரி எங்களோட ஃபார்முலாவை நாங்கள் அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருப்போம். நாங்கள் வேளாண்மை அறிவியல் நிலையம் மதுரையின் மூலமாக இந்த மாதிரி தீவன உற்பத்திக்கு நாங்கள் பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். எங்ககிட்ட பயிற்சி பெற்று வாடிப்பட்டியில் வந்து உழவர் உற்பத்தியாளர் சங்கம் இருக்காங்க, அவங்க தீவன உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் இங்கே மதுரை மேலூர் சார்ந்த விவசாயிகள் ஒரு குழு வந்து தீவன உற்பத்தி பண்ணுறாங்க. 10 டன் உற்பத்தி பண்ணவங்க இப்போ 70-80 டன் மாதம் உற்பத்தி அவங்களுக்கு விற்பனை வந்து நடக்குது. இதனால் அவங்க வருமானம் வந்து பல மடங்கு அதிகரித்து இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கும் இந்த பயிற்சி பெறணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா எங்கள் வேளாண்மை அறிவியல் நிலையம் மதுரையை வந்து அணுகலாம். நன்றி, வணக்கம்.